ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கிற முன்னால நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு சார்ட்டை நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்றப்போ அந்த சார்ட்டை அப்சர்வ் பண்ணுங்க, ஜூம் அவுட் பண்ணிட்டு அது வந்து என்ன மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்றத நீங்க இது பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன மாதிரி அந்த சார்ட் போயிட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. முடிஞ்ச ஒரு பென் டூல் வந்து வச்சு வரைஞ்சிக்கோங்க என்ன மாதிரி போகுது அப்படின்றத. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வரைஞ்சி பார்த்துக்கோங்க என்ன மாதிரி அது போகும், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அது போகுதா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லையா இண்டிகேட்டர்ஸ்ல போயிட்டு ஜிக்ஸாக்னு ஒன்று இருக்கும் பாருங்க, ஜிக்ஸாக்னு இருக்கும், டிஃபால்ட் தான், அதை போட்டுக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து என்ன மாதிரி லெவல்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு ஐடியாவுக்காக சொல்றேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து பென் டூல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னா கொஞ்சம் பழகிறது வரைக்கும் நீங்க இதை கொஞ்சம் தான். ஸோ இதுல வந்து மார்க்கெட் என்ன மாதிரி போயிருக்குன்றது நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அப்படின்ற மாதிரி. ஓகே, லாஸ். ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டை பார்த்துக்கோங்க, லெவலை மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன சொல்ல வருது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். நம்ம எந்த இடத்துல ஃபில் பண்ணியிருக்கோம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, நமக்கு என்ட்ரி பாயிண்ட் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கேண்டிலும் பாருங்க, ரெண்டு கேண்டிலும் என்னவா இருக்கு, சேமில் இருக்கு. ஸோ அதே மாதிரி நீங்க பெரிய ஒரு டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு பாருங்க. ஓகே ஓகே, ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் செட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். பட் கேண்டில் வந்து இந்த 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 லெவலுக்கு வரைக்கும் போகும் 5 மினிட் ஷார்ட்ல. ஐயா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இந்த லெவல் வரைக்கும் தான் போயிட்டு தான் அடுத்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த லெவல் வரைக்கும் போகும். ஏன்னா பாருங்க முன்னுக்குள்ள இது அண்ட் இந்த டோஜி இந்த அளவு வந்து தான் ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த அளவு வரும், இந்த அளவு கீழே வரும். ஃபர்ஸ்ட் வந்து போயிட்டு இருக்கிற டோஜி இருந்தா, டோஜி மாதிரி இல்லை விக் இருந்தா அதை போயிட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன் போயிட்டு. ஸோ இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்பு இருக்கு, அகைன் மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஓகே, நம்ம 1 மினிட் போயிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, நம்ம போட்டிருக்க லெவல்ஸ் மார்க் பண்ணியிருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி நெக்ஸ்ட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரியான மார்க்கெட்ல ட்ரையே பண்ணாதீங்க, தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து சரியாவே இல்லை, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து நியூஸ் டைம் கொஞ்சம் சொல்லித்தரேன். நல்ல பெரிய டைம் ஃப்ரேம் எடுத்து பாருங்க, ஐடியா கிடைக்கும். 5 மினிட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல்ஸை மார்க் பண்ணிக்கணும். அகைன் ட்ரெண்ட் லைனை போடுவோம்.
5 மினிட் சார்ட் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, நியூ லோ ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஓகே, ரவுண்ட் நம்பர் ஒன்று இருக்குது. இந்த ரவுண்ட் நம்பர் ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு. நான் ரவுண்ட் நம்பர் நேற்று சொல்லி கொடுத்தேன். ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த கேண்டலும் ஷுவராக ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த பையஸ் ஏரியா எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, மார்க்கெட் ரொம்ப ஸ்டேபிள் இல்லாமல் இருக்கு. இந்த ஏரியாவில் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு ஒன்று இருக்குது, பார்க்கலாம். இன்னும் ஸ்ட்ராங்காக கேண்டில்ஸ் வருது. ஃபைவ் மினிட்ஸில் பாருங்க. ஓகே, நிறைய ரிஜெக்ஷன் ஏரியா, ப்ரீவியஸில் நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது இந்த ஏரியாவில். வெயிட் பண்ணுவோம். ஓகே, இதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது எக்ஸாக்டாக நேரான பாயிண்டில் கிரியேட் ஆகலை, பட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் 5 செகண்ட் போய்க்கிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம வந்து ஹையர் ஆப்ஷன் பிளேஸ் பண்ணலாம். மார்க்கெட் சரியில்லை, கொஞ்சம் பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். ஸோ மார்க்கெட் சரியில்லை. ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்த்துருக்கணும் அப்படின்னா, ரெண்டு கேண்டலும் ஈக்குவலாக இருக்கணும் ரிவர்சல் ஆகிறதுக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ரொம்ப இதாக வந்து எகெயின் வந்து கீழே போக ட்ரை பண்ணது ரிட்ரேஸ்மெண்ட். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணது பாதியில் வந்திருக்கணும், ஆனால் அது கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு ஹையர் ஆப்ஷன் கொடுத்தேன். பிகாஸ் என்னது ரிஜெக்ஷன் வந்து மார்க்கெட் மறுபடியும் கீழே போகுது, ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதுன்னு காட்டியிருக்கு.
ஸோ இதில் வந்து நான் எதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கேன், நான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன், எதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி வந்து பயஸ் வந்திருக்காங்க, அகெயின் வந்து பயஸ் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அதனால் லெவலை மார்க் பண்ணேன். ஸோ லெவல் வந்து இன்னைக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஓகே, அகெயின் மார்க்கெட் செலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இந்த டைமில் மார்க்கெட்டில் பண்ணக்கூடாது. மேபி இது ரிவர்சல் ஆகலாம். ஸோ வேற எசட் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான கேண்டில்ஸ் வந்துச்சுன்னா, ஓகே, நான் அதை 1 மினிட்ல பிளேஸ் பண்ணியிருக்கணும். நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். ஓகே, கேண்டில்ஸ் கேண்டில் வந்து அகெயின் இப்படி ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா, மார்க்கெட் என்ன ட்ரை பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கேண்டில் இந்த ஏரியாவை வந்து இந்த கவர் பண்ணி வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அடுத்து என்ன ஆப்ஷன் கொடுக்கணும்? லோயர் ஆப்ஷன் கொடுக்கணும். ஓகே காய்ஸ், புரிஞ்சிச்சா நான் இந்த ட்ரேட் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு? காய்ஸ் புரிஞ்சிச்சா? தெரிஞ்சது. ஓகே, இதுல என்ன நடக்குது? இதுல விக் வந்து இந்த அளவு இருக்கு. ஓகே, இந்த விக் இவ்வளவு தூரம் இருக்கு. அகைன் இதை விட மேல விக் வந்தாலும் இந்த மூணாவது கேண்டில் வந்து இதை ஃபில் பண்ண, இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நான் எதுக்காக ட்ரேட் எடுத்திருக்கேன்னு சொன்னால் 5 மினிட்ஸ்ல நான் எடுத்திருக்கேன். நான் 1 மினிட் தான் அதிகமாக யூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி நம்ம ரெசிஸ்டன்ட் ஏரியா மார்க் பண்ணிக்கணும். ஸோ ஃபில் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி வந்து இந்த ரெசிஸ்டன்ட் ஏரியா கிட்ட வந்திருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில், தேர்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு, நான் வந்து காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, எடுத்து பாருங்க ஃபுல்லா. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸாக ஒரு விக்கோட வந்திருக்கு. ஸோ இப்படி வந்தால் நமக்கு தெரியும் கேண்டில் வந்து இந்த இடத்த வரைக்கும் ஃபில் பண்ண ட்ரை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஸோ எகெயின் இந்த இடத்த ஃபில் பண்ண உடனே மார்க்கெட் ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஹையர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஓகே, ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு பார்த்தாலும் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும் அது. ஓகே, ஸோ இதனால தான் இந்த அது கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஓகே, அகெயின் இந்த இடத்துல பாருங்க, இந்த வரைக்கும் இருக்கு, இந்த இடத்துல வரைக்கும் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில், செகண்ட் கேண்டில் வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணிருக்கு, பட் ட்ரை பண்ணல. ஸோ மூணாவது ஆப்ஷன் நீங்கள் என்ன எடுக்கலாம்? லோயர் ஆப்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இந்த விக் உயரத்துக்கு இது வந்து ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். புரியுதா கைஸ்? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணுது. ஓகே, நான் இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ப்ரீவியஸில் இருக்க விக்கை கொஞ்சம் கவனிக்கணும். அதை வந்து நீங்கள் பார்க்க பழக உங்களுக்கு அது பிடிப்படும். ஓகே, நீங்கள் இன்னொரு ட்ரேட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் சரியில்லை, இந்த மாதிரியான மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணவே கூடாது. ஒரு பெரிய டைம் ஃப்ரேம் எடுங்க, செக் பண்ணுங்க. ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் போது 50 மினிட்ஸ் எடுத்து பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் எடுத்து செய்யறதுக்கு என்ன நமக்கு நல்லா அப்படின்னா,
பார்க்கலாம். ஓகே காய்ஸ், யாருக்காவது தெரியுமா நான் எதுக்காக அந்த இடத்துல ட்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு? மார்னிங் ஸ்டார் ப்ரோ. மார்னிங் ஸ்டார். வேற யாருக்காச்சும் நான் எப்படி அனலைஸ் பண்ணேன்றது தெரியுதா? எப்படி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் டோஜி ஒன்று வந்திருக்கு ப்ரோ. ஸ்ட்ராங் டோஜி. ஸோ நான் வந்து 15 மினிட் சார்ட் போனேன். எனக்கு 5 மினிட்ல எந்த ஐடியாவும் கிடைக்கல. 15 மினிட் சார்ட் போனேன். 15 மினிட்ஸ்ல நமக்கு என்ன இருந்துச்சு? கரெக்டா இந்த லெவல்ல பாருங்க. கெயின் இது ஒரு லெவல், சப்போர்ட் லெவல் பாருங்க இந்த ஏரியாவில். ஸோ இந்த சப்போர்ட் லெவல் என்ன நடக்குது? ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை, அப்ப 4வது தடவை ஒர்க் ஆகும் இல்லையா? 4வது தடவை ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணும் இல்லையா? ஸோ இங்க 15 மினிட்ஸ் ரிவர்சல் ஆகுதுன்னு சொன்னா 1 மினிட், 5 மினிட்ஸ்லயும் சரி, 1 மினிட்லயும் சரி என்ன நடந்திருக்கும்? மேல போயிருக்கும். கேண்டில் வந்து ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணிருக்கும். பாருங்க 5 மினிட்ஸ்ல என்ன நடந்திருக்கு. அகைன் 1 மினிட்ல பாருங்க என்ன நடந்திருக்கு. ஐடியா கிடைக்குதா உங்களுக்கு நான் எப்படி பண்றேன்னு? ஓகே, ஈஸியா இருக்கா? ரொம்ப வெயிட் பண்ணி அழகா ஒரு $10 ஈஸியா எடுக்க முடியும் பிரச்சனை இல்லாம. ஸோ இது 1 மினிட்ல இருக்கு. 5 மினிட்ஸ் செக் பண்றீங்க போயிட்டு. ஸோ 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் வச்சுக்கிறேன். ஸோ 5 மினிட்ஸ்ல ஒரு ரிவர்சல் ஆகுது. அகைன் நீங்க 15 மினிட்ஸ்ல போயிட்டு பாருங்க 15 மினிட்ஸ் என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, 15 மினிட்ஸ்லயும் ஒருத்தர் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியா வந்து பாருங்க. கிட்ட போயிட்டா தெரியும் அது ஒரு ரவுண்ட் நம்பர், புரியுதா? கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரவுண்ட் நம்பர். மேபி ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது ரவுண்ட் நம்பர். 5 மினிட்ஸ் சார்ட்ல போயிட்டு பாருங்க ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே, 5 மினிட்ஸ்ல ஐடியா கிடைக்குது. ரிவர்சல் ஆக ட்ரை பண்ணுது, பார்ப்போம். ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது அண்ட் வந்து இது வந்து ரிவர்சல் பாயிண்ட்ஸ் நிறைய. ஸோ 5 மினிட்ஸ் போகலாம். சரி, 1 மினிட்ஸ் போய் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஆல்ரெடி இந்த பாயிண்ட்ல நிறைய ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. என்ட்ரி பாயிண்ட் வந்தா மட்டும் இது பண்ணுங்க, கொஞ்சம் பொறுமையா வந்து ட்ரேட் பண்ணுங்க, அவசரப்பட வேணாம். ஸோ இது வந்து ப்ராக்டிஸ்க்கான டைம் இந்த டைம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் என்ன மாதிரி போயிருக்காங்க. ஸோ இதுல வந்து உங்களால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ நான் 5 செகண்ட் போய்க்கிறேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டில் கீழே போற மாதிரி காட்டுது. ஸோ டவுன் ட்ரெண்ட். ஸோ இதில் டவுட்டு. ஸோ அதனால நான் 5 மினிட்ஸ் அகைன் நான் 5 மினிட்ஸ் போகிறேன். ஸோ 5 மினிட்ஸ்ல என்ன டவுன் ஆயிருக்கு, கண்டினியூஷன் சைன் இது. ஸோ இங்கே இது வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்லுது. அண்ட் அதே மாதிரி 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் போயிட்டு பார்க்குறேன் என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு ஐடியா கிடைக்குதான்னு பாருங்க. ஓகே, 15 மினிட்ஸ் ஷார்ட்லையும் 5 மினிட்ஸ் தான் கீழே போகும். ஸோ இது வந்து மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, அகைன் பார்த்துக்கோங்க. ஸோ மார்க் போது ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டு இங்கே வரும் அப்படின்றது சொல்லுது.
இடையில இருக்க இந்த மாதிரியான லெவல்ஸ்ல வந்து சம் பிரேக் அவுட்ஸ் திரும்பி போகலாம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுதான் இந்த மாதிரி லெவல்ஸ். ஸோ நாம வந்து நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும் தான் ட்ரேட் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஸோ பாருங்க இது சேமா இருக்கு பாருங்க, ரிவர்சல் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எவ்வளவு தூரம் ஸ்கிப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லோம். அகைன் நான் 5 மினிட்ஸ் போய் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, மினிட்ஸ் போயிட்டு பாருங்க. வந்து ரிஜெக்ஷன் கூட வந்திருக்கு. லோவர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். மேபி இது நியூ லோவா இருக்கலாம். இந்த ரிஜெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் இந்த கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணலாம், அப்படி இருக்கலாம். சம்டைம்ஸ் அது கீழே மாறி இப்படி வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் லெவல் வந்து ட்ரெண்ட் லைன் நமக்கு இல்லை. ஸோ அதனால இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்துக்க கூடாது. வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேண்டில் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது ஒரு நியூ லோ பாருங்க. கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு, கேண்டில் ரொம்ப பெருசா இருக்கு. பட் ரிஜெக்ஷன் நல்லா பெருசா இருக்கு. ஸோ கேண்டிலோட இன்னொரு மடங்கு பெருசா இருக்கு. ஸோ ரிஜெக்ஷன் எடுத்துக்கிட்டாலும் சம்டைம்ஸ் இதை வந்து நம்ம ரிஜெக்ஷன் எடுக்க மாட்டோம். ஸோ இது எக்ஸாக்ட்லி இந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா நியூ லோன்னு சொல்லுவோம். அதாவது கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணணும்னு சொல்லுவோம். இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டில நீங்க பிரேக் பண்ணி மேல போச்சுன்னா நம்மளால பண்ணலாம். பட் என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இது வந்து ஒரு ரிவர்சல் பேட்டர்னா கூட இருக்கலாம், இல்லாட்டி இது டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு மேஜரா. ஸோ ரொம்ப கவனமாக ட்ரீட் பண்ணும். இந்த டைம் அவாய்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு தெளிவா எப்படி ஒரு அனலைசிங் இது இருக்குன்னு தான் சொல்றேன். நான் வந்து ட்ரிக்ஸை சொல்லி தரல உங்களுக்கு. கொஞ்சம் பொறுமையா என்ன நடக்குது அப்படின்றது பாருங்க. மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்றதை ட்ரை பண்ணா போதும். இந்த டைமுக்கு அது போதும்ன்றதுதான் என்னோடது. ஓகே गाइस, இந்த ட்ரேட் நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, சோ நான் சொல்றது உங்களுக்கு சொல்றதெல்லாம் விளங்குதா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. ஓகே, ஈஸியா இருக்கா? நான் அனலைஸ் பண்ற மெத்தட் உங்களுக்கு புரியுதா? சோ நான் 5 மினிட்ஸ்ல போயிட்டு பார்க்கறேன். புரியுது ப்ரோ. புரியுது ப்ரோ. ஓகே, சோ நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது டவுன் ட்ரெண்ட். இது ஒரு volatile மார்க்கெட். அதை ஒத்துக்கிறீங்களா? இந்த மார்க்கெட்ல ட்ரேட் பண்ண கூடாதுன்றது ஒத்துக்கிறீங்களா? நீங்க எல்லாத்துக்கும் புரியுதா அது? ஆமா ப்ரோ. ஓகே, அதோட பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்றப்போ பாத்தீங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி இருக்கு. இவ்வளவு பெரிய ரிஜெக்ஷன் சொன்னா ஓகே, இதுல வந்து பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், மேல அப் கொடுக்கணும்ன்றது நமக்கு தெரியும். ஆனா நம்ம இதுல என்ன கவனிக்கணும்னா இந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கேண்டில் பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொல்ல வருது, இந்த கேண்டில் என்ன வருது, ரொம்ப கொஞ்சம் பெரிய கேண்டில். இது உங்களுக்கு தெரியாதா guys? இது கொஞ்சம் பெரிய கேண்டில்.
கரெக்ட்டுங்களா? ஸோ இதுல என்ன பண்ணிருக்குன்னா, நம்ம மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து யோசிங்க. கேண்டில் வந்திருக்கு, அகைன் ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு, அகைன் கீழே போயிருக்கு அப்படின்ற ஒரு ஐடியா எடுத்துக்கணும். அகைன் இல்லைன்னா நீங்க வந்து இந்த ரிஜெக்ஷன் எடுத்துட்டீங்களா? ரிஜெக்ஷன் எடுத்த பிறகு நீங்க போயிட்டு 1 மினிட் செக் பண்றப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ 1 மினிட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஸோ இந்த ஃபார்முலா ஒர்க் பண்ணுது. புரியுதா guys? நான் எப்படி சொல்லி என்ன சொல்ல வரேன்றது புரியுதா உங்களுக்கு? மார்க்கெட் வந்து இந்த மாதிரியான ஃபார்மேட்ல போகுது அப்படின்றது ஈஸியா இருக்கு, புரியுது. எந்த டைம்ல எங்க மிஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து மணி மேனேஜ்மெண்ட்ல மிஸ் பண்ணுவீங்க. கரெக்டா? சில வேளை வந்து நீங்க வந்து எமோஷனல் கண்ட்ரோல்ல மிஸ் பண்ணுவீங்க ஒரு ட்ரேட். இப்போ நாம ஃபர்ஸ்ட் 2 ட்ரேட் $1 வச்சு பண்ணோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் அது 2 லாஸ் ஆயிட்டோம். அது உங்களுக்கு தெரியும் தானே? சோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? $5 செட் பண்ணோம். ஐட்டம் வந்துச்சா? சோ அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்? ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி அனலைஸ் பண்ணிருப்போம். கரெக்டா? புரியுதா? அனலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணோம்? 15 மினிட்ஸ் பார்த்தோம், 5 மினிட்ஸ் பார்த்தோம், ரிஜெக்ஷன் வச்சோம், ஒரு ஐடியா எடுத்துக்கிட்டோம், அண்ட் அகைன் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு ட்ரேட் பிளேஸ் பண்ணோம். அகைன் ஆல்ரெடி நம்ம லாஸ் பண்ணியிருந்தோம்னா அதை ரிகவர் பண்றதுக்கு நான் இதை வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா, என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரேட் வந்து எனக்கு சக்சஸ்ஃபுல்லான ட்ரேடா இருக்கும். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி தெரியும் அப் டவுன் மூவ்மெண்ட்ல போய்கிட்டு இருக்கு, மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கேன்ல உருவாக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நான் எப்படி இதை கண்டுபிடிச்சேன்? நான் 5 மினிட் சார்ட் போயிட்டு பார்த்தேன். கரெக்டா? ஸோ 5 மினிட் சார்ட்டை போயிட்டு பார்த்தேன். ஸோ இதில் வந்து நான் என்ன வருதுன்னா, ஆல்ரெடி வந்துருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணி கீழே போகுது. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ லோ. ஸோ கேண்டல் வந்து இப்போ நெக்ஸ்ட் வர கேண்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா, நான் வந்து இப்போ இது என்ன பண்ணுன்னா, இந்த லெவலுக்கு கேண்டல் வந்து இந்த லெவலுக்கு வரத்தட்டியும் இங்க ஒரு அடுத்து வந்து ஒரு பீரிஷ் கேண்டல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா? சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கேண்டல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பீரிஷ் கேண்டல் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அனலைசிங் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இது முடிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த கேப்பை ஃபில் பண்ணி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு நியூ ஹை லோ, இது நியூ லோ அண்ட் வந்து இந்த கேண்டல் என்ன இது வந்து நீங்க பாத்துக்கோங்க. இது பாத்தீங்க, இதுக்கு வந்து அடுத்தது ஒரு பீரிஷ் கேண்டல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் 5 மினிட்ஸ் எக்ஸ்பிரஷன் முடிச்சு இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய தடவை எனக்கு ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்லி தரேன். பார்க்கலாம். गाइस ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? வேஸ்ட் டைம் எப்படி ப்ரோ இது பண்றது? அது நான் ஒரு நாளைக்கு கிளாஸ்ல சொல்லி தரேன். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ்ல சொல்லி தரேன். சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு 2 விஷயத்தை கவனிச்சு வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை பார்த்து பயப்படாதீங்க. லாஸ் பண்ணா ஓகே, லாஸ் பண்ணிட்டோம்ன்றது அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் மார்க்கெட்டை உங்களால புரிஞ்சிக்க முடியுதுன்னா அது ஒரு சக்சஸ். நமக்கு மார்க்கெட் வந்து எப்படின்னா நம்மளோட பேச ட்ரை பண்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, மார்க்கெட் வந்து இதை சொல்ல ட்ரை பண்ணுது. இப்போ ஒரு மேஜரா ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கப்போ இது என்ன பண்ணுது, ஆல்ரெடி மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்குதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன் இந்த இதெல்லாம். அது வந்து நீங்க வந்து எப்படி கொஞ்ச நாள் போக 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 மார்க்கெட்டை பார்த்து பண்ண உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா அது உங்களுக்கு பழகி போயிடும். இப்போ ஒரு சாதாரண நீங்களா வந்து நீங்க ட்ரேட் பண்றீங்க அப்படின்ற பொறுத்தவரை நீங்க என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க 2 லாஸ் பண்ணோம்னா நீங்க மூடி வச்சிருப்பீங்க. கரெக்டா? இல்லைன்னா ஒரு பியர் ஒன்று பயம் ஒன்று வந்திருக்கும். அந்த பயம் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா நிறைய பெரிய அமௌண்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு யோசிக்கும். கரெக்டா? சோ இது பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். இதெல்லாம் சரியா வரணும். ஓகே,
தெளிவா கேக்குது எல்லாத்துக்கும் நான் பேசுறது? காய்ஸ் எல்லாத்துக்கும் கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே. சோ உங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட் ஃபியர் இல்லாம ஆக்கணும் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பயப்படாம இருக்கணும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுக்கு பயப்படாம இருக்கணும். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மார்க்கெட்டை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். சோ நிறைய ரீட்ரேஸ்மெண்ட், நிறைய மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா அப் டவுன் மூவ்மெண்ட்ல போகும், இல்லாட்டி டவுன் ரன்ல போகும், ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு போகும். சோ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணுது அப்படின்னா நீங்க வந்து அதை பெரிய டைம் ஃப்ரேம் உள்ள வச்சு பாக்குறது நல்லா. அதே பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லையா, 15 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துக்கு எப்படி பாக்குறது, 5 நிமிஷத்துல இருந்து 5 நிமிஷத்துல போற கேண்டில் 1 மினிட்ல எப்படி போகும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சொன்னேன் இல்லையா guys. சோ 15 மினிட்ஸ்ல இருந்து 5 மினிட்ஸ்க்கு நான் எப்படி பாக்குறது, 5 மினிட்ஸ்ல இருந்து 1 மினிட்ஸ் எப்படி பாக்குறது. ஸோ 1 மினிட்ஸ்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னு சொன்னா எப்படி போய் 5 செகண்ட்ஸ்ல பாக்குறது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நிறைய விஷயம் உங்களுக்கு கத்துக்கிட்டோம். வேல்யூபிளா இருந்துச்சா உங்களுக்கு கிளாஸ்? இந்த கிளாஸ் இல்ல இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட்டை சூஸ் பண்ண நீங்க பழகணும். இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னா என்கிட்ட வந்து பெரிய அமௌண்ட் ஒன்று இருக்கு, அதனால நான் வந்து எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிப்பேன். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க லேர்னிங்க்கு வந்து ஒரு பெரிய கொஞ்ச நாளா ஒதுக்கணும். அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்ல 15 மினிட்ஸ்ல எப்படி கேண்டில்ஸ் ரன் ஆகுது, எப்படி மூவ் ஆகுது, அண்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 மினிட்ஸ்ல எப்படி மூவ் ஆகும், அண்ட் அதுவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 1 மினிட்ல எப்படி 5 செகண்ட்ஸ் எப்படி வந்து மூவ் ஆகும்னு தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இந்த விக் ரீடிங் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, விக்க வச்சு எப்படி ட்ரேட் பண்றாங்க அப்படின்றது, இது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா காய்ஸ்? ஓகே ப்ரோ. சோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ண உடனே ரிவர்சலுக்கு ட்ரை பண்ணும். ரிவர்சல்னா இப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஓகே, இங்க பாருங்க, இது வந்து என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆகி வீக்கான ஒரு கேண்டில் கிரியேட் ஆகி, ஓகே நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான ட்ரிக்ஸ். இந்த மாதிரி ஒரு கேண்டில் கிரியேட் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் பீரிஷ் கேண்டில் வந்து அதுல ரிஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா, ரிஜெக்ஷன் இருந்து ஓகே ஒரு வீக்கான கேண்டில் வந்து அடுத்து பீரிஷ் கேண்டில் வந்து ரிஜெக்ஷன் வந்து கேப், அடுத்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கீழ் இந்த இடத்துல கிரியேட் ஆனிச்சு அப்படின்னா, பீரிஷ் கேண்டில் கிரியேட் ஆனிச்சுன்னா நீங்க லோயர் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஓகே புரியுதா? புரியுதா guys? ஓகே நல்லா பார்த்துக்கோங்க, again நான் சொல்லி தரேன் பாருங்க. இந்த நான் சொல்லி கொடுத்த ட்ரிக் ஒர்க் ஆகுதா இல்லையா பாருங்க. ஓகேவா guys? ஓகே again ஒரு ட்ரிக் பார்த்துடலாம். ஓகே guys பாருங்க,